அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில தினங்களில் பார்க்கும் பொழுது மார்ச் மாதம் பிறக்க போகுதுங்க. இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மார்ச் மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா பல வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்துலேயுமே பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு சுமாரான பலன்களை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் ரீதியாக மேன்மையுடன் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக ரீதியான பயணங்கள் மேற்கொள்வீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் தங்களுக்கு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் மந்தமாக சென்றிருந்தவர்களுக்கு ஓரளவுக்கு சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அப்படி இல்லைன்னா ஒரு திருப்திகரமான லாபம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே மாதிரி சேமிப்புகள் கணிசமாக உயரவும் ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் குடும்பம் மற்றும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருந்து கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஒற்றுமையுடன் வாழ ஆரம்பிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறதுங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய மனைவியாகட்டும் அல்லது கணவனாகட்டும் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதியும் சுபிக்ஷமும் குடிகொள்ள வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. எப்பயாவது அப்பப்போ பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் எழ வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் அனுசரணையோடு விட்டு கொடுத்து நடந்து கொள்ள பாருங்கள். அது குடும்ப ஒற்றுமைக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பிள்ளைகள் தங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது தங்களுக்கு திருப்தியை தரும். உறவுகளினுடைய வருகை இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதன் காரணமாக சில செலவுகள் ஏற்படலாம். ஒரு சில நேரங்களில் கலகமும் உருவாகலாம். ஒரு சில நேரங்களில் அவர்களிடத்தில் பேசும்போது பழகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாயிருங்க. என்ன மாதிரியான விஷயங்களை பேசுகிறீங்க, என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறீங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக உஷாராக இருங்க. உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நண்பர்களினுடைய வட்டாரம் அதிகரித்து காணப்படலாம். நண்பர்களினுடைய சூழ்நிலை, அதாவது நண்பர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு நண்பர்கள் உதவி செய்வாங்க. அதே மாதிரி புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கிறதன் மூலமாக நண்பர்களினுடைய வட்டாரம் சற்று அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. பெரிய பெரிய விஐபிக்களினுடைய தொடர்பு அவர்கள் மூலமாக கிடைக்கவும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாகவும் ஒரு சிலருக்கு அனுகூலங்கள் உருவாகவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு சரியான விகிதத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தாலும் உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. சிறிது சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்படுகிறது
பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சுபகாரியங்கள் அதிகம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்குது. தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடைபெற வாய்ப்பு இருக்கிறதுனால சுப விரய செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம். மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் ஏற்பட்டு நீங்க பெறலாம். பணவரத்து திருப்தி தர வகையில் பெண்களுக்கு அமைய பெறும் மதிப்பும் மரியாதையும் பெண்களுக்கு கூடும். அதே சமயம் கலைத்துறையினருக்கு வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையை கையாள்வது அவசியம். பணவரத்து அதிகரிக்கலாம், காரிய தடங்கல்களும் ஏற்படலாம். மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாக செய்யுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் காரிய அனுகூலங்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவி கிடைக்கப்பெறுவீங்க. புதிய நபர்களின் நட்பு கிடைக்கப்பெறுவீங்க. கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற அனைத்து வித முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. சக மாணவர்கள் ஆதரவும் தங்களுக்கு இருக்கப்பெறும். அதே மாதிரி உற்றார் உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை குறைய ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளால் மருத்துவ செலவுகளும் உண்டாகலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியற்ற நிலை ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடக்க பாருங்க. பணியிடத்தில் உத்தியோகஸ்தர்கள் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருப்பது அவசியமாகிறது. வேலைகளில் கவனச்சிதறல் எக்காரணத்தை கொண்டும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம். அதே மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகளும் தங்களுக்கு தாமதப்படத்தான் செய்யும். தேவையற்ற பயணங்களாலேயும் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். பண வரவுல நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாயிருங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்கிறவங்க நிறைய போட்டிகளை இந்த காலகட்டத்தில் சமாளிக்க வேண்டியதாக இருக்குங்க. அதனால் அனைவரையுமே அனுசரித்து செல்ல பழகி கொள்வது, பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் எந்த ஒரு காரியத்திலையுமே எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டியதாக இருக்குங்க. குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்படலாம். திருமண சுப முயற்சிகளில் தாமத நிலை உண்டாகத்தான் செய்யும். உத்தியோகஸ்தர்கள் பணியில் கவனமுடன் செயல்பட பாருங்க. இருப்பினும் உங்களுடைய சமயோஜித புத்தியால் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலகட்டம் ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே திகழப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் அப்படின்னாலும் செலவுகளும் அதிகமாகவே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உடல் நலன்ல கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் அதை உடனே கவனத்தில் கொண்டு மருத்துவரை அணுகி பரிசோதித்து கொள்ள வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்க பெறலாம். கொடுக்கல் வாங்கல் சீராகவே இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை அனுசரித்து செல்வதன் மூலமா மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை பெற முடியும். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சூழ்நிலை சாதகமாகவே இருக்கு. வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் அதை திறம்பட செய்து முடிச்சிடுவீங்க. இதுவரைக்கும் தடைபட்டிருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் ஒரு சில அன்பர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் அதை அடைவதற்கு நீங்க கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியதும் பொறுமை காக்க வேண்டியதும் அவசியமாகிறது. உயர் அதிகாரிகளையும் சக பணியாளர்களிடத்திலையும் அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்க. அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னாலும் கூட கடினமாக உழைத்தால் மட்டுமே அதிக அளவு லாபத்தை தங்களால் பெற முடியும் அப்படிங்கிறத கருத்தில் வைத்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பணவரவு எதிர்பார்த்த அளவிற்கு ஏற்பட்டாலும் அதே சமயம் சுப விரயங்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. உடல் நலத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகுந்த நன்மையை தரும். முடிந்த அளவுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க. உடன் பணி புரிபவர்களின் ஒத்துழைப்போடு அந்த வேலையை செய்து முடிக்க முயற்சியும் பண்ணுவீங்க. இருப்பினும் முழுமையாக யாரையும் நம்பாம தம்முடைய மேற்பார்வையில் பார்த்து கொள்வது சிக்கல்களை தவிர்க்க உதவும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். இரவு பகல்
மாறாமல் கடின உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே சமயம் நினைத்ததெல்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள வேண்டாங்க. அது தங்களுடைய மனதிற்கு மேலும் வருத்தத்தையும் கவலையையும் ஏற்படுத்தலாம்.